சிவாய நம்ம இப்ப அன்பர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒளியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அது எந்த ஒளியா இருக்கும், வெள்ளொலியா இருக்குமோ இல்ல செந்நிற ஒளியா இருக்குமோ, இந்த மாதிரி நிறைய வந்து குழப்பங்கள் இருக்கு. உண்மையிலேயே பார்க்க போனீங்கன்னா சித்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்தூல உலகம், இந்த ஸ்தூல விஷயங்கள் எல்லாமே செம்மை ஒளியால் செய்யப்பட்டது. சிகப்பு ஒளி தான் பேஸ், ஸ்தூலத்துக்கு பேஸ். இதை தாண்டும் பொழுது தவத்துல அல்லது ஒடுக்கத்துல, மன ஒடுக்கத்துல இதை தாண்டி போகும்போது இந்த செம்மை ஒளியை தாண்டும் போது வெள்ளொலி ஏற்படும். இந்த வெள்ளொலி என்பது மனோ உலகம், சூக்குமம். ஃபர்ஸ்ட் ஸ்தூலத்தை தாண்டும் போது சூக்குமம் வெள்ளொலியா இருக்கும். இந்த வெள்ளொலியில இருக்கவங்க தான் நிறைய சித்துக்கள்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து நிறைய சித்துக்கள் போட்டு அதிலே சுத்திட்டு இருப்பாங்க. அது வந்து முதல்ல வந்து ஒரு புள்ளியா தெரியும், அந்த புள்ளி விரிவடையும். அந்த விந்து வட்டம் விரிவடைஞ்சோடனே அதுல வந்து சுகத்துல எல்லாத்துலயும் சுகம் உண்டு. இந்த சிவப்பு நிறத்துலயும் சுகம் உண்டு, வெள்ளுலியும் சுகம் உண்டு. இதை வந்து அதிலேயே லைட் செய்து அதிலே தங்கிடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதை தாண்டணும். இதை தாண்டனா கருமை நிற ஒளி ஏற்படும். அதுதான் காரண உலகம். ஞானத்தோட முதல் படியா தான் இருந்துடும். அப்படி சுழுமனை திறந்தாக்கா, சுழுமனை திறக்கிற இடம் கருமையா இருக்கும், காளீஸ்வரி. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரக்தேஸ்வரி, ரத்த நிறமுடையவர் குண்டலினி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்வேதேஸ்வரி, வெள்ளை நிறமுடையவர். அதுக்கப்புறம் காளீஸ்வரி. அதுதான் காரண உலகம். இந்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஸ்தூலம், இதுக்கு அடிப்படையா இருக்குது சூக்குமன்றது மனம், மனசுக்கு அடிப்படையா இருக்குது எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் உதயமாகிற இடம் தான் காரண உலகம். எண்ணங்கள் வந்து அங்க எண்ணங்களா தான் இருக்கும், எப்படி உருவங்களே இருக்காது. இது காரண உலகம். இந்த காரணத்தை தாண்டும் போது தான் மகா காரண சுரூபம் புலப்படும். அதுதான் நட்சத்திர ஒளியா பிரகாசிக்கும். அது கவனிக்க ஆகாய வட்டமாகும். ஆகாய வட்டம். தூங்கொலி நீளம் தொடர்தலும் ஆமை, திருமூல சொல்றார். தூங்கொலி நீளம் தொடர்தலும் ஆமை. நீல பிந்துன்னு கோரக்கர் சொல்றார். நீல பிந்து அது ஏன்னா ஆகாய வட்டமாவே இருக்கும். அதுதான் சிவம். அது பறந்து விரிஞ்சிடுச்சுன்னா நாம தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறோம், எல்லாமா இருக்கிறோன்றது தானாவே தெரியும். இதுதான் சித்த மார்க்கத்தோட அடிப்படை. நன்றி.